ஹலோ வெல்கம்ங்க. வணக்கம். உங்களுக்கு மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா செடி கொடிகள்லாம் ரொம்ப வதங்கி காஞ்சிட்ட மாதிரி இருக்காங்க. அது காரணமே நான் தாங்க. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விசேஷம் ஒன்று வச்சுருந்தோம். ஃபுல்லாக முடியலனாலும் ஓரளவுக்கு முடித்து நம்ம வந்து வீடு கிரகப்பிரவேசம் வச்சுருந்தோம். உங்கள்கிட்டையும் நான் சொல்லியிருந்தேன், நம்ம கொஞ்சம் மாதத்துக்கு அப்புறம் வேறு மாறிடுவோம் அப்படின்னு சொல்லி. அது எப்போவோ செய்ய வேண்டியது, ஆனால் ரொம்ப வருஷம் தள்ளி வந்துருச்சுங்க. அதனால் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நாளில், இன்னும் ஒரு 10-15 நாளில் நம்ம வந்து வேறு வீட்டுக்கு தான் வந்து போக போகிறோம். அதனால் இதில் இருக்கிற எல்லா செடிகளையும் என்னால் வந்து மெயின்டைன் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியாது. பார்த்திங்கன்னா இந்த விசேஷத்துக்காகவே என்னால் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால இதெல்லாம் என்னால் கவனிக்க முடியல. மனசு கஷ்டமாகவும் இருக்குது. அதே சமயம் எனக்கு என்னை விட்டால் வேறு யாரும் இல்லைங்க. அம்மா, அக்கா, தங்கச்சி அப்படின்லாம் யாரும் கிடையாது வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு. நானே எதுவாக இருந்தாலும் நானே செஞ்சால் தான் உண்டு. அதனால் பார்த்திங்கன்னா இந்த செடி கொடிகள்லாம் வந்து ரொம்ப காஞ்சி வதங்கிட்டாங்க. பார்க்கவே மனசு கஷ்டமாக இருக்குது. அதேமாரி நம்ம போகிற இடத்துல பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சின்ன சின்ன செடிகளாக இருந்தாலும் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி அழகாக இருக்கிற மாதிரி செடிகளை நான் வந்து வைக்கிறேன். வச்சு அதை எடுத்து நான் வீடியோ போடுறேன். நிறைய பூக்கள் செடி அந்த மாதிரி வைக்கலான் இருக்கேன். இவங்க எல்லாரையுமே வந்து ஓரளவு தாங்க என்னால் மெயின்டைன் பண்ண முடியும். இவங்க எல்லாரையுமே நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. இதில் நமக்கு தேவையான ஒரு சில செடிகளை மட்டும் நான் எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறேன். இவங்கெல்லாம் இங்கேயே வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிடலாம் நினைக்கிறேன். அங்கே நமக்கு கரெக்டான ஃபேஸ் கிடச்சிதுன்னா, மாடி தோட்டத்தில் கூட ஃபேஸ் நல்லா இருந்துச்சு வைக்கலாம் அப்படின்னா, நான் திரும்பவும் இதே மாதிரி நான் கண்டினியூ பண்ணுறேன். இல்லை தேவையான செடிகளை மட்டும் வச்சு செம்மையாக சூப்பராக வந்து பார்க்க அழகாக இருக்கிற அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து போடுறேன். நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த இடத்தோட அந்த இடம் இன்னும் நமக்கு நல்லாவே இருக்கும். செடிகள் பராமரிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அங்கே நான் வாசலில் கொஞ்சம் வைக்கலான் இருக்கேன் செடியை. இது மாடியில் இருக்கிறதுனால